ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் ரைஸில் வச்சு அதான் அரிசியில் பண்ண லட்டு அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் வந்து இங்கே 2 கப் அளவு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் குறைவான அளவு வந்து போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து 4லேருந்து 5 நேரம் லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து அரிசி நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் ஆட் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி அரிசியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். நான் வந்து 2 கப் அளவு வந்து ஆட் பண்ணுறதுனால 2 பேட்சாக நான் வந்து அரைச்சி எடுக்கிறேன். 1 கப்புனால் நீங்கள் ஒரே பேட்சாகவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு குருணை மாதிரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். நம்ம சேனல்லே நிறைய ரேஷன் ரைஸ் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது போலவே செகண்ட் பேட்சும் நான் அரைச்சி அதே சேம் பவுலில் ஆட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூவாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அரிசியில் ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் அந்த ஈரப்பதம்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா அரிசி வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அரிசியில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா போயிட்டு இந்த மாதிரி நல்லா போய் நல்லா ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 3/4 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தேங்காய் துருவல் அரிசி எல்லாம் நல்லா நமக்கு வந்து ஒரு கோல்டன் கலருக்கு நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். அரிசியெல்லாம் நமக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். சரியாக பொரியலை அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து பொரியறதோடையும் நம்ம வந்து நல்லா அந்த பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லா நமக்கு அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு நம்ம சேர்த்துருந்த தேங்காய் துருவலுமே நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி ரவெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கப் சேர்த்தனால நான் 2 பேட்சாக எல்லாம் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கு. இதில் 3/4 கப் அளவு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்குங்க. நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னா 1 கப் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஓரளவு மீடியமான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகும். இது கூடவே 2 ஏலக்காவோட விதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்துன்னா பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி பதம்லாம் நமக்கு எதுவும் வர வேண்டாம். மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் அப்புறமா அரிசியெல்லாம் சேர்த்து அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து கலருக்காக வேண்டி கலர் பொடி எதுவும் சேர்க்கலை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் பொடி எதுவும் சேர்க்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கலர் பொடி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பால் பொடி வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணுன்னு கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நமக்கு வந்து பேன்லேருந்து விட்டு வரணும். அதுதான், வேறு எந்த கன்சிஸ்டன்சியும் கிடையாது. இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ட்ரை கிரேப்ஸ் வந்து வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போலவே நம்ம எல்லா லட்டுவும் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அரிசியில் பண்ண லட்டுனா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸோட ஃபேவரட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிச்சு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.